அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். காலை எழுந்ததும் இந்த 4 வரியை சொன்னால் நீங்கள் நினைத்தது நடக்கும். பித்ருதோஷம் இருந்தால் நீங்கும், முன்னோர் சாபம் நீங்கும், கர்மவினை தீரும். மிக எளிமையான ஒரு மந்திர பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது உங்கள் கர்ம வினையின் பாதிப்பு நிச்சயமாக குறையும். இப்ப காலையில் எழுந்ததும் சொல்ல வேண்டிய இந்த மந்திரம் என்ன, எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப மந்திரம் பாருங்க, டிஸ்பிளேல தெரியுது. நான் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன். ஹரி ஓம் கிராம் கிரீம் ஷகசிவ சூர்யாய வாவா ஐயும் கிளியும் சவ்வும் வசி வசி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை காலையில எழுந்து சூரியனை நோக்கி, அதாவது கிழக்கு திசையை நோக்கி நின்று சொல்லணும். முடிந்த அளவுக்கு வீட்டுக்கு வெளியில வந்து சூரியனை பார்த்து இந்த மந்திரத்தை கையில ஒரு சொம்புல, நிறைய சொம்புல தண்ணீர் வச்சுட்டு சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம்னு சொல்லி 3 முறை தெளிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊத்திருங்க. இந்த மந்திரத்தை குறைந்தது 3 முறை, அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதை நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய முன்னோர் சாபம் நீங்கும். இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பேர் படக்கூடிய கஷ்டத்துக்கு அவங்க காரணமாகவே இருக்க மாட்டாங்க. தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க செஞ்ச பாவங்களை அவங்க அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையில என்ன செய்யறதுனே தெரியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் நல்லா கரெக்டா வேலை செய்யறேங்க, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை, நான் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கதான் நினைக்கிறேன், ஆனா என் குடும்பம் நிம்மதியா இல்லை, அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடு, நான் நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுறேன், எனக்கு ஆரோக்கிய குறைபாடு, இதற்கெல்லாம் காரணம் கர்ம வினைதான். அது தீர இந்த எளிமையான ஒரு மந்திர பரிகாரத்தை செய்யுங்க. ஆடி அமாவாசை வருது. ஆடி அமாவாசை அன்று பித்ருதோஷம் நீங்க, முன்னோர் சாபம் நீங்க, ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். அதை பற்றி விவரங்கள் தேவையானாலும் வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. இப்ப நான் சொன்ன தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.